இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கையாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேதனைப்படுகிறார், அமைச்சர் பெருமக்கள் வேதனைப்படுகிறார்கள். எங்களை போல பெரியாரை வாசித்தவர்கள், உள்வாங்கியவர்கள் வேதனைப்படுகிறோம். என்ன காரணம்னு கேட்டா, இப்ப நடக்கிறது தமிழ்நாடு இல்ல. எது தெரியுமா தமிழ்நாடு? எல்லாரையும் அரங்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருங்க எங்க பிள்ளைங்களை, எந்த பிள்ளைக்கு படிப்பு வராதுன்னு சனாதனம் சொல்லுச்சோ, பார்ப்பனியம் சொல்லுச்சோ, ஆரியம் சொல்லுச்சோ, படிக்க விடாதுன்னு சொல்லுச்சோ, அவங்களுக்கு முன்னாடி மேல ஏறி வாரோன்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காட்டினார்ல, அதுதான் தமிழ்நாடு. எது உண்மையான தமிழ்நாடு? எதுவாக தமிழ்நாடு இருந்தது? அருமை இளைஞர்களே, நான் சொல்ற செய்திய தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கங்க. யாரோ ஒருவரை பார்ப்பதற்கு முந்தி அடித்துக் கொண்டு ஓடுகிறோம் அப்படின்றது சுயமரியாதைக்கு இழுக்கு. இப்ப கூட்டம் நடக்குது இல்ல, உட்கார்றதுக்கு சேர் இல்லைன்னா நாங்க நிப்போன்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அப்படி நிற்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, முப்பெரும் விழா நடக்குது, மழை வந்துட்டா கூட்டம் செதறும். அது எந்த கூட்டமா இருந்தாலும் சரி கூட்டம் செதறும். கைப்பிள்ளை வச்சிருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, மழையில நனைஞ்சா ஜலதோஷம் வந்துடும். என்னை மாதிரி மழைன்னு எழுதி வச்சதை பார்த்தாலே காய்ச்ச வர ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, அது சிதறும் கூட்டம். ஆனா மழை வருகிற போது ஒரு கூட்டம் கையை உயர்த்தி நின்று கொண்டு ஒரு தலைவர் சொல்லக்கூடிய முழக்கத்தை மீண்டும் எழுப்பி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா. அது சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒண்ணுதான். மழை வந்து சிதறி ஓடுறது இல்ல தள்ளி போறது, விலகி நிற்பது என்பது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை மீறி மழை வருகிறதா, புயல் வருதா, கொரோனா வருதா, இதெல்லாம் இயற்கை பேரிடர், நேச்சுரல் டிசாஸ்டர். இதுக்கெல்லாம் பயந்தா, இதுக்கெல்லாம் நாங்க ஒதுங்கி போனா செயற்கை பேரிடரான ஒன்றிய பாசிச பிஜேபியை வீழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட கொள்கை கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் ஏன் வேதனையா இருக்காங்கன்னா, இது கல்வியில் சார்ந்த தமிழ்நாடு. நம்ம தானே சொல்றோம் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், இங்க பாரு இத்தனை பேர் இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்கோன்னு. அப்புறம் ஏங்க வேதனைப்படுறீங்கன்னா, அருமை இளைஞர்களே, பெரியாரை சந்திக்க ஒரு கூட்டம் போகும். ஐயா வர்றதுக்கு, ஐயா பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்காந்து கேட்பாங்க. ஒருத்தருமே இல்லைனாலும் பெரியார் பேசுவாரு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க எல்லாம் கை தட்டலனாலே, எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க கை தட்டுங்கன்னாங்க. பேச்சாளர்களுக்கு கை தட்டல போதையாக்கி இருக்கோம், கை தட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லை, பெரியார் கை தட்டல் தேவையில்லை. மக்கள் வந்து கூட கூட வேண்டாம், குறிச்ச நேரத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு. யாருக்கு பேசுறாருன்னு பார்த்தா பெரியார் சொல்லுவார், மைக் செட்டுக்காரு உட்கார்ந்துருப்பாரு. இப்ப நீங்க யாருமே இல்லை, மைக் செட்டுக்காருக்கு மைக் எடுத்துட்டு போகணும். அவர் பெரியார் பேச்சு கேட்கலாம் உட்காரல, மைக் செட்டை எடுத்துட்டு போகணும். இவர் எப்ப பேசுவாரு, எப்ப கழட்டிட்டு போலான்னு உட்கார்ந்துருப்பார். தலைவர் சொல்லுவார், மைக் செட்டு கட்டியிருக்கீங்க, எப்படியும் கொஞ்சம் பேருக்கு கேட்கும்ல, நான் பேசுறேன், கேட்கிறவங்களுக்கு கேட்கட்டும், திருந்துறவங்க திருந்தட்டும்னு தொண்டை தண்ணி வத்துகிற வரை பேசியவர் தந்தை பெரியார். பெரியார் சொல்லுகிறார், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விரல்கள் மடங்குகிற வரை எழுதுவேன், என் கால் இருக்கிற வரை பயணிப்பேன், தொண்டையில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கின்ற வரை பேசுவேன். எதுக்குங்க பேசுறீங்க? பேசி என்ன பண்ண போறீங்க? இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக மாற்றுவேன். அப்படியே வந்தீங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை கிட்ட இருந்து போய் கட்சி ஆரம்பிச்சு, அப்பாடா தந்தையும் மகனும் சண்டை, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை, நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு கூட்டம் குதூகலித்த போது, மகிழ்ச்சி கடலில் இருந்த போது மொத்தமா போட்டு அண்ணா உடைச்சாரு. தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கிறது. நம்ம கிட்ட வருவாருன்னு ராஜகோபாலாச்சாரியார் ஆசையா உட்கார்ந்து இருந்தப்ப அவருக்கு பாய் காட்டிட்டு அண்ணா சென்ற இடம் திருச்சி பெரியார் மாளிகை, சந்தித்த தலைவர் பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியாரை
அண்ணா சொன்னார், இந்த அமைச்சரவை எங்கள் ஐயா பெரியாருக்கு காணிக்கை. என்ன தெரியுமா அர்த்தம்? பெரியாரை போல் பார்க்கிறப்ப இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் அண்ணாவுக்கு பெரியாருக்கு சண்டை நடந்தது தெரியுமான்னு கேட்பாங்க. இப்ப நீங்க சொல்லணும், படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனேன்னா ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் பார்த்துட்டு வராத, கிளைமேக்ஸை பார்த்துட்டு வா. ஃபர்ஸ்ட் சீன் நீ சொல்றது, கிளைமேக்ஸை நாங்க சொல்றோம். ஐயா அண்ணாவின் கையை பிடித்த அந்த நொடி தமிழர்களின் வாழ்வியலில், அரசியலில் இனிமேல் இது திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாடு கொடுக்கும் என்பதற்கான சாட்சியாக மாறி நின்றது. ஏன் திமுக மேல இவ்வளவு வெறுப்பு? வெறுப்பு இல்ல, வன்மம். இது இன்னைக்கு வந்த வன்மம் இல்ல. இது என்ன இந்த 75 ஆண்டு கால வன்மமா? திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வந்த வன்மமா? இது நம்ம பாட்டன் தாத்தன் காலத்துல இருந்து வந்த வன்மம். எப்படி இருந்தோம் பெண்கள்? அக்காமார்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நான் போற கூட்டத்துல எல்லாம் சொல்லுவேன், குழந்தையோட வந்திருக்காங்க அந்த அக்கா. குழந்தையோட எதுக்கு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்குலாம் பிள்ளைங்க பெருசா இருக்கும், அதனால நிம்மதியா வீட்டுல போனை கொடுத்துட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த டிக்கெட் எல்லாம் வீட்டுல விட்டுட்டு வர முடியாது, எல்லாம் கால் டிக்கெட்டு, அரை டிக்கெட்டு. இதுகளை எதுக்கு நம்ம தூக்கிட்டு வரோம்னா, கூட்டம் கேட்கட்டும் அப்படின்னு என்ன மாதிரி எங்க வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. 3 வயசுலயே எங்க அப்பா கருப்பு சட்டையோட தூக்கிட்டு போயிடுவாரு. அப்ப வந்து அது ஏன் நம்ம கூட்டிட்டு போறாருன்னு நான் யோசிச்சேன். ஆனால் இன்று யோசிக்கிறேன், இந்த கூட்டத்திற்கெல்லாம் வந்ததால் மதிவதனியாக இருக்கிறேன், இல்லை என்றால் எங்காவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து தற்கொலையாக சுற்றி இருப்பேன். அப்ப தூக்கிட்டு வரப்ப வீட்டுல ஐயா மாதிரி பார்க்க மாட்டாங்க. வீட்டு ஐயாவுக்கு பார்க்க முடியாது. பிள்ளைகளை பார்த்தாலே இவருக்கு எதுக்கு கைய கைய கையன்னு கத்துது, அவர் பிள்ளைனே ஒரு நிமிஷம் மறந்துடும், எதுக்கு கத்துதுன்ற மாதிரியே பார்ப்பாங்க. இப்ப இந்த தூக்கிட்டு வர தாய்மார்கள் இருக்கீங்கல்ல, அவர்களை விட உங்களுக்கு தான் பிள்ளையோட படிப்பை பத்தி புரியும். ஏன்னு கேட்டா, பிள்ளை நல்லா படிச்சுட்டா என் பிள்ளடின்வாங்க, பிள்ளை படிக்கலைன்னா பிள்ளைய பார்க்கறத விட உனக்கு என்ன வேலைன்னு உங்களை கேட்பாங்க. இது சமூகத்தினுடைய மரபு. அந்த மரபில் என் பிள்ளை படிக்குதுன்னு நீங்க சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு. படிக்கும், வேலைக்கு போகும், காசு சம்பாதிக்கும், திரும்ப உங்களுக்கு ஏதாவது செய்யும், ஒரு நியாயம் இருக்குங்க. பெத்தவங்களுக்கு பிள்ளையுடைய படிப்பு. நான் வந்து சட்டக்கல்லூரியில கோல்டு மெடல் வாங்கினப்ப எங்க அம்மா இங்க உட்கார்ந்துருக்காங்க, உச்சி முகர்ந்தார்கள், என் பிள்ளை பதக்கம் வாங்குது. அது எங்க அம்மா உச்சி முகர்ந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஒருவர் நடுவுல உட்கார்ந்துக்கிட்டு எங்க மேத்ஸ் டீச்சர் ஆகுறன்றது பெரிய விஷயமாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல? சொல்லுங்களேன், கணக்கு டீச்சர் ஆக போறேன்ற விஷயமா? எல்லா பக்கமும் கல்லூரிகள் வந்துருச்சு, படிச்சா மேத்ஸ் டீச்சர் ஆக போற, இதுக்கு என்ன அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அந்த ஆரிய வன்மத்துக்கு என்ன காரணம்னா, மேத்ஸ் டீச்சர் எல்லாம் ஆக முடியும், யார் ஆக முடியாதோ அவர்கள் இந்த ஆட்சியில் கணக்கு டீச்சரா மாறுறதுதான் விஷயம். 3 தலைமுறையா 4 தலைமுறையா படிச்சு தாத்தா வாத்தியாரு, அப்பா வாத்தியாரு, புள்ள வாத்தியாரு, அவங்க புள்ள அமெரிக்கால படிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு குடும்பம். ஆனா அந்த பிள்ளை குடும்பம் அது கிடையாது. வறுமையில் இருக்கிறோம், கணக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே அப்பா சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு, அம்மா சந்தோஷப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு. ஒரு முதலமைச்சர் முகம் நிறைய மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு வாமான்னு கூப்பிட்டு பேனாவை கொடுக்குறாங்கல்ல, அருவாளையும் வேல்கம்பையும் கட்டையும் கொடுத்து கலவரத்துக்கு வாடான்னு கூப்பிடுற ஆரிய மாடலுக்கு எதிராக நீ படிமான பேனாவை கொடுப்பது திராவிட மாடல். அதுதான் திமுக மீது இருக்கக்கூடிய வன்மத்துக்கு காரணம். ஜாப்பனீஸ்ல நம்ம தலைமுறைக்கு தெரியுமா சார்? நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு ஜாப்பனீஸ் ஒரு மொழி இருக்கிறது தெரியுமா? இன்னைக்கு எங்க பிள்ளைங்க ஜாப்பனீஸ் பேசுது, அதை கீழே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் நெகிழ்ச்சியோடு பார்த்தது மட்டுமல்ல, உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து என் பிள்ளைகளை படித்து வாருங்கள்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த கடுப்பு, அந்த கடுப்புல ரகரகமா அனுப்புறாங்க. பிரதிவாரம் சனிக்கிழமை ஆனால் சனி வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க, ரகரகமா வராங்க. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், படிக்காதவர்கள் பெரியாரை பார்க்க, அண்ணாவை பார்க்க, கலைஞரை பார்க்க வந்தார்கள். படிக்காதவர்கள் படிக்கல. யார் சார் அன்னைக்கு படிச்சா? 1% படிக்காத சமூகம் போனாங்க. சின்ன சலசலப்பு இல்ல, அசம்பாவிதம் இல்ல, பெண்கள் ஆண்கள்னு தரையில படுத்து தூங்குனாங்க, ஒண்ணு சங்கடம் கிடையாது. இன்னைக்கு படித்த கூட்டம், கூட்டத்துல போய் செத்து போக கூட தயாராக இருக்கிறோம்னு சொன்னா இது தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடுன்னு சொன்னா,
ரியல் ஹீரோவை கொண்டாட வேண்டிய தமிழ்நாடு. யார் ரியல் ஹீரோ அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமராவா? ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா, கரெக்ட். ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரான உடனே அரிதாரம் பூசிக்கிட்டு ஏசி ஹாலில் உட்கார்ந்துட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே போய் உட்கார்ந்தது ஹீரோஸ். அது தப்பு கிடையாது, தொழில். அது தொழிலுக்கு உண்மையாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள். தப்பே கிடையாது. பேமெண்ட் வாங்குறோம், நடிக்கிறோம், போறோம், வரோம், அது தொழில். இந்த தொழில் செய்பவர்கள் திரையில் நடிகர்கள். ஆனா எது உண்மையான சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வா ஒரு கை பார்த்துக்கலான்னு படத்துல வில்லனை கூப்பிடுறதோ, குழந்தைகளை காப்பாற்ற மேல இருந்து கீழே குதிக்கிறதோ, கடலுக்கு அடியிலிருந்து மேலே எழுந்து வருவதோ, அப்படியே ஜம்ப் பண்ணி வண்டி வண்டியா ஓடுறதோ ஸ்டண்ட். அந்த ஸ்டண்ட்டுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தா போதும். நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாடு போட்டுக்கிட்டு இருக்க சண்டை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஸ்டண்ட் வச்ச சண்டை இல்ல. இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பாசிச அரசு, மோடி அரசு கல்வி நிதி கொடுக்க மாட்டோன்றாங்க. ஏதாவது மூச்சு விட்டோம்னா முக்கிய அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு அனுப்புவோம், அமலாக்கத்துறை அனுப்புவோம், உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டோம், நிதியை கொடுக்க மாட்டோம், வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மாட்டோம், கொரோனா பேரிடர் கண்டுக்க மாட்டோம், எதையுமே கண்டுக்க மாட்டோம்னு சொல்லி எப்படி படிக்க வச்சிடறேன்னு பார்ப்போம். காலை உணவு கொடுத்து ஸ்கூலுக்கு கூப்பிடுறியா? புதுமை பெண் திட்டம் கொடுத்து காலேஜுக்கு கூப்பிடுறியா? தமிழ் முதல்வன் கொடுத்து படிக்க சொல்றியா? நான் முதல்வன் கொடுத்து வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறியா? விட மாட்டோம். கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றப்ப, சார் ஏன் சார் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறோம். ரெண்டே ஏத்துக்கிட்டா கொடுப்போன்றாங்க. என்ன ரெண்டு? இந்திய ஏத்துக்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க. புதிய கல்விக் கொள்கைன்னா அங்க ஒரு நண்டு சிண்டெல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 3வது பப்ளிக் எக்ஸாம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிள்ளைகளெல்லாம் 3வது கூட்டு போய் பொது தேர்வு எழுத வச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய திட்டம். இதை அருமை சகோதரர்களே, வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே, மாணவர்களே, காணொளி வாயிலாக இதை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்தியாவின் பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது. என்ன காரணம்? நம்மை விட அதிக எம்பி மோடி கிட்ட இருக்காங்க, நம்மை விட அதிக பணம் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக வலிமை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, நம்மை விட அதிக மக்கள் தொகை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பகைத்துக் கொள்ள வேண்டாம், ஏத்துக்கிறோம் எல்லா மாநிலமும் சொன்னப்ப, ஒரு ரியல் ஹீரோ ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லாம ஸ்டண்ட் பண்றதுக்கு வந்து நின்னு 5 கோடி இல்ல 10 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய எதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்ன ரியல் ஹீரோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் உச்சி முகர்ந்து முதல்வரை கொண்டாடுகிறார். இன்னும் பல 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கணும்னு கொண்டாடுறோம்னா ஒரே காரணம், 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகம் இந்த இயக்கத்தால் கையெழுத்தாக மாறியது. மீண்டும் அது கை நாட்டாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அரசியல் தெரியாத நடிகர்கள், கதாநாயகர்கள் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மண்ணில் நின்று விசாவை சந்தித்து, அடக்குமுறையை சந்தித்து, ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் என்று பாசிச பிஜேபியையும் அடிமை அதிமுகவையும் எதிர்த்து இருக்கக்கூடிய துணிச்சல் பெற்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதால் இவரின் பக்கம் நிற்கிறோம், அவரின் கரத்தை வலுப்படுத்துவோம். 26இல் எந்த சதி திட்டம் நடந்தாலும் நாங்கள் அவரோடு இருக்கிறோம். நாங்கள் நிற்கிறோம் என்றால் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் என்று பொருள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.